அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 65. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃப்ரேஸ். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப தெளிவா குடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹி ஹாஸ் ஜஸ்ட் காட் சம் நியூ வீல். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது பாராடாக்ஸா, இல்ல சினெக்டாக்கா, இல்ல பெர்சனிஃபிகேஷனா, இல்ல இமேஜரியான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குன்னு நான் ஒரு மெட்டீரியல் குடுத்திருந்தேன். இதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் குடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு ப்ராப்பரான, தரமான ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி நான் குடுத்துருந்தேன். கம்ப்ளீட் நோட்ஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஃபர்ஸ்ட்டு என்ன? அது என்னென்னலாம் என்ஹான்ஸ் பண்ணும்? அதையும் குடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ சிமிலினா என்ன? மெட்டஃபர்னா என்ன? அது என்னன்னு சொல்லி பிளஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். பெர்சனிஃபிகேஷன்னா என்ன? ஹைப்பர்போல்னா என்ன? ஆக்ஸிமோரான்னா என்ன? பாராடாக்ஸ்னா என்ன? அல்லிட்ரேஷன்னா என்ன? அசோனன்ஸ்னா என்ன? கன்சோனன்ஸ்னா என்ன? பன் அப்படின்னா என்ன? இஃபிபிசம்னா என்ன? அயோனினா என்ன? அனஃபோரானா என்ன? எபிஸ்ட்ரோஃபினா என்ன? இங்க தான் இருக்கு பாருங்க. செனெக்டாக், டாக்கே அப்படின்னு வாசிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்னுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியணும் கண்டிப்பா. ஸோ இந்த நான் குடுத்த இந்த ஒரு 6 பக்கத்த வாசிச்சிருந்தீங்கன்னா, தெள்ளத் தெளிவா அதுக்கு ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எப்படி சொல்றேன் அப்படின்னா, பெர்சனிஃபிகேஷன்னா என்னன்னா, ஒரு பெர்சனுக்குரிய குவாலிட்டிய ஒரு பெர்சன் அல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் மேல சொல்லிக் கூறது தான் பெர்சனிஃபிகேஷன். பாராடாக்ஸ்ங்கிறது என்னன்னா, ஆப்போசிட்டா இருக்கும். ரொம்ப கான்ட்ராடிக்டரி மீனிங்கா இருக்கும். எப்படின்னா, லெஸ் இஸ் மோர் அந்த மாரி. நீங்க குடுத்துருப்பேன் பாருங்க. எக்ஸாம்பிளோட நான் குடுத்துருக்கேன் பாருங்க. பாராடாக்ஸ்னா என்னன்னு குடுத்துருப்பேன் பாருங்க. லெஸ் இஸ் மோர். கம்மி தான் அதிகம். குறைவாக இருப்பதே அதிகம். ஐ அம் நோபடி. நான் யாரும் இல்லை. அந்த மாரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சினெக்டாக் அப்படிங்கிற ஒரு மீனிங் என்னன்னா, பகுதியால் குறிப்பிடுதல். எ பார்ட் ரெப்ரசன்ட் த ஹோல். அவங்க ஒரு பார்ட்ட பத்தி தான் பேசுவாங்க. ஆனா, அது என்ன செய்யும்? ஒட்டுமொத்த ஒரு ஹோலுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த வேர்ட் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக். எல்லா மாலுமிகளும் பணிக்கு தயாராக இருக்கவும். ஓகேவா? ஏன்னா, எல்லா மாலுமிகள் தான் ஆல் ஹேண்ட்ஸ்ன்னு முடிச்சுட்டாங்க. ஹேண்ட்ஸ்ங்கிறது என்ன? இங்க மீன் பண்றது செயிலர மீன் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ ஒட்டுமொத்தமான ஒரு ஹோல் அ இதோடைய ரெப்ரசன்டேஷனா ஒரு சின்ன பார்ட்ட சொல்றது இருக்கு இல்லையா? அதுதான் என்னது? சினக்டாக்ங்கிறது. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹாஸ் ஜஸ்ட் காட் சம் நியூ வீல். அவனுக்கு புதுசா ஒரு வீல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு கார். இது பார்த்த உடனே டக்குன்னு நமக்கு ஒரு 50% தான் புரியும். என்ன அது நியூ வீல்னா அது எப்படி நம்ம கார் எடுத்து ஆனா இங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹி ஹாஸ் ஜஸ்ட் காட் சம் நியூ வீல். அந்த நியூ வீல்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, புதுசா இவனுக்கு ஒரு சக்கரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லாம, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுசா கார் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மீனிங்க குடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த வீல் ரெப்ரசன்ட் த ஹோல் கார். அப்ப வீல்ங்கிறது என்ன? அந்த ஹோல் கார்ல இருக்க ஒரு பார்ட். ஆனா ஹோல் ஆப்ஜெக்ட் என்ன? கார் தான். இல்லையா? ஆனா அத காருன்னு சொல்லாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வீல்ன்னு இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதான் சினக்டாக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரொம்ப மைன்யூட்டா ஒவ்வொரு அர்த்தமும் தெரிஞ்சா தான் என்ன செய்ய முடியும் நம்மளால? ஆன்ஸர கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு பாராடாக்ஸ், பெர்சனிஃபிகேஷன், இமேஜினரி இதுக்கான மீனிங் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க தூக்கியிருக்கலாம். ஓகே இந்தந்த ஸ்ட்ரக்சர்ல இது இல்ல அப்டின்ட்டு. ஓகேவா? அதே சமயம் நமக்கு டேட்டாவே சினாக்டி நான் குடுத்துருக்கேன். மெட்டீரியல்லயே நான் மென்ஷன் பண்ணியே குடுத்துருக்கேன். அந்த சினாக்டாக்ங்கிறது என்ன அப்டிங்கிறது. அது என்ன அப்டின்னா, ஒட்டுமொத்த ஒரு விஷயத்த அதுலருந்து ஒரே ஒரு பார்ட்ட மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்றது. ரெப்ரசன்ட் பண்றது தான் சினக்டாக்ங்கிறது. ஹி ஹாஸ் ஜஸ்ட் காட் சம் நியூ கார் அப்டின்னு சொல்லாம, சம் நியூ வீல்ன்னு குடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சரிங்களா. ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின்ஸ் இது. இந்த மாரி கொஸ்டின்ல தான் நம்ம தப்பா எழுதுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஆ என்ன ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் படிச்சுக்கலாம் போயம்ல இருக்கத. ஆனா, ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சா தான் எப்படி கேட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆன்ஸர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, இதுவும் மெட்டீரியல்ல குடுத்துருக்கேன். அதுக்கான ப்ரூஃபே எடுத்து காட்டிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? இந்த இடத்துல குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஜெனரேட்டர்னா என்ன? எ பார்ட் ரெப்ரசன்ட் த ஹோல். ஓகேங்களா? ஒவ்வொன்னுக்குமே குடுத்துருக்கேன். பாராடாக்ஸும் குடுத்துருக்கேன். பெர்சனிஃபிகேஷனும் குடுத்துருக்கேன். ஸோ இந்த என்னோட மெட்டீரியல படிச்சிருந்தீங்கன்னா, இந்த கேள்விய என்ன செஞ்சிருக்கலாம்? கண்டிப்பா 90% ஆன்ஸர கரெக்ட்டா பண்ணியிருக்கலாம். ஆனா என்ன கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட்டா இருக்க மாரி இருக்கு. ஹி ஹாஸ் ஜஸ்ட் காட் சம் நியூ வீல் அப்படிங்கிறது, அது ஒட்டுமொத்த கார்லருந்து ஒரு ஒரே ஒரு பார்ட் வீல மட்டும் மென்ஷன் பண்ணி இங்க குடுத்துருக்காங்க. அது உள்ளர்த்தம் வந்து அது கார் தான் அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.